கதைக்குள்ள பிரச்சனை வந்து ஒரு மாசமா கொண்டு விட்டுட்டு வந்து போய் கொண்டு நின்று. அப்ப நான் சொன்னேன் அவள்கிட்ட போவோம், நம்ம அவள் நடத்தப்படியானவன், அவளோட கதைக்கு நான் கொள்ளணும்னு சொன்னேன். அவளோட இருப்பேன்னு சொல்லி கதைப்பார், என்னோட சண்டை செய்வோட்டும் வந்திருக்கிறது, என்னோட கதைக்கிறேன். 4 மாசமா என்னோட கதைக்கிறேன். செலவு சாப்பாடு வேலைக்கு போறது சில நிரந்தர மாட்டா. அவளோட 4 மாதமா தொடர்வாயின நாளையில இருந்து எனக்கு ஆன வேலை காசு தான். நான் கூலி வேலைக்கு படிக்கிட்டேன். நான் இப்ப கூலி வேலை செய்தான் நீங்க பிள்ளையில பார்த்தோம். தோட்ட வேலைக்கு 5 நாளா போனேன். இவர் அந்த பெண்ணோட தொடர்பா இந்த பெண்ணை கூட்டி போனது பிறகு உங்களுக்கு அவர் விளைச்சி தரது விளைச்சி எனக்கு முதல்ல அவளோட தொடர்பா இருக்க முதல்ல 1000 ரூபாய் அவளோட தொடர்பாயினா பிறகு 500 600 700 அப்படித்தான் தந்து. அது உங்களோட பிள்ளைகள படிப்பு செலவு வீட்டு செலவு காணாது. நீங்க கூலி வேலைக்கு போய் உங்களோட குடும்பத்தை பார்த்து வேலைக்கும் போகாம இருந்தவர் என்ன சாப்பாடு போடட்டாமல் அவளோட 2 பேருக்கும் சாப்பாடு போட சொல்லி அவருக்கு மட்டும் அவருக்கு என்னன்னு சொன்னா நான் சொன்னேன், அவளோட தொடர்பு வைக்க வேண்டாம், நான் பிச்சை எடுத்தாலும் பாப்பேன் 20 வரைக்குமா என்னோட வாந்தனே, நான் உன்னை பிச்சை எடுத்தாலும் பாப்பேன். அப்புறம் அந்த புடிக்க வச்சு கொண்டு இருந்த கடைக்கு வந்த ஹோட்டலுக்காகடாப்பா நான் வேலைக்கு போய் வந்துதான் 6 நாளா சாப்பாடு கொடுத்தேன். அப்படி சொன்னதுக்காக அவர் வேலைக்கு போகாம இங்க வீட்டுல இருந்தது. நீங்க உழைச்சாவது அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை உங்களோட வீட்டோட இருக்கிறதுக்காக நீங்க கூலி வேலைக்கு போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். நான் அப்படி செய்தோம். அவர் எல்லார்டையும் காசு மாறி டெலிபோன் அவரோட கதைப்பா அவரோட கதைக்கு அந்த பொருள் எங்க இருந்தது அவ கொண்டு வாழையில விட்டு இருந்தது. இது 4 மாதம் அங்கதானே இருந்தது? இல்ல 2 மாசமா அங்க இருந்தவன். அவ நீங்க அதுக்கு பிறகு சந்திக்க இல்ல? நான் அதுக்கு பிறகு எனக்கு ஒரு அதிகமாக்கினேன் புடிச்சு படுவேன். எனக்கு ஒரு சித்திரம் கத்தியால் எடுத்து கொண்டது அந்த ரத்தி தெரிவார். தந்த கையாலே தான் போத்துல உடைச்சு தான் கீறி எல்லாமே தந்தவர். நான் அதுக்கு எனக்கு ஒன்றும் செய்யல. அது போலக்கு அவளே அடிச்சேன். இவர் என்னோட ஒற்றுமையா இருப்பேன் கூட நான் லவால போய் அடிச்சேன். அவங்களோட வீடு உங்களோட இந்த வீடு அவங்களோட வீடு அவங்க அந்த ஐலண்ட் நீல ஷர்ட் போன வச்சு விடுங்க 100 மீட்டர் தூரத்துல. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? பிறகு நடலமா மீட்கிறதுக்கு முதல் நாள் வந்தவரா? வந்ததுக்கு கிடந்த ஒரு 10 மணி அப்ப வரைக்கும் இரவு 10 மணி. முந்தின நாள் இரவு 10 மணி. 9ஆம் தேதி இரவு 10 மணிக்கு வந்தவர். 10 மணிக்கு வந்தவர். வந்ததுக்கு கிடந்தவர் கிடந்த நான் பிள்ளைகளோட அங்க உள்ளு தான் அதுக்கு கிடக்குறேன். காலமா 8ஆம் தேதி இரவுக்கு படுத்திருந்தவர். 8ஆம் தேதி தான் உடுப்பு எல்லாம் மழை கொண்டு போய் வலிக்கிட்டு கொண்டு போனவர். தண்ட உடுப்பு எல்லாம் கொண்டு போனவர். அது கொண்டு போன 9ஆம் தேதி விட்ட வரையும் 9ஆம் தேதி இரவு விட்ட வரையும் காலமா 8 மணி போனவர். நான் பிடி கிளம்பி வந்தேன். சைக்கிளையும் பார்த்து உள்ளுக்கும் பார்த்து நான் காணல. உடுப்பை பார்த்தேன். நான் அவட்ட உடுப்பை பார்க்க 4 சரமும் 2 ஷர்ட்டும் கொண்டு போட்டேன். 3 ஷர்ட்டு தான் கிடக்கு. மற்றதெல்லாம் கொண்டு போட்டேன். முந்தின காலையில போயிட்டேன். நேற்று காலையில சடலமா முடிச்சு போட்டேன். எப்படி இவர் தூக்குல தொங்கி இருக்கிறாருன்னு சொல்லி எப்படி உங்களுக்கு யார் சொன்னது? அங்க பார்த்துட்டு வந்தாக்க சொன்னேன். அந்த சைட்ல நான் நம்பல. என் பிரியாணி விரட்டி 3 பேரும் மறந்து குடிச்சவர் நான் நம்பல. எந்த பிரியாணி மறந்து குடிச்சவர் அவ கல்யாணம் அவ செய்யறதுக்கு புருஷுக்கு முன்னால அங்க புருஷல இல்ல உணர்ந்து பன்னடோல் சுறாப்போ அல்சர் பானி குடிச்சவர். அல்சர் பானி குடிச்சிட்டு என்ன அதுக்கால வந்து பொலிசு சொன்னது அவாக்கும் உனக்கும் எந்த தொடரும் இருக்கப்படாது. நீ உண்ட பொண்டிலோட 2 இப்ப